பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ எனக்கு புள்ளி மடிமேல் முருகா இங்க புள்ளி வர மாட்டாயோ நான் பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ அது புள்ளி எங்கிருந்து வர்றேன் யாரு பிள்ளை நான் எப்படி பிறந்தேன் என் வர்க்கம் என்ன என் வர்ணம் என்ன தராதரம் என்ன தெரியல உனக்கு முகத்தை பார்க்கும்போது செந்தூரமா இருக்குது எப்படி செந்தூரம் அது விளக்கம் பார்க்கும் போதா செந்தூர வதன கம்பீரன் ஆமாங்க முகத்தை பார்த்தாலே ஆமா 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 செந்தூர வதன கம்பீரன் இந்த ஜெகமெல்லாம் போற்றிடும் ஆமா அது தீர சிங்கன் சிங்கா வடா என்ன வடா இந்த பக்கம் வடபுறம் இடபுறம் என்ன இடபுறம் சொல்லிட்டீங்க வா வா ஓ ஆளு யாரு தெரியாது இந்த கஸ்வாக்காரனுக்கே மனைவிக்காரன் நான் தான் இந்த கஸ்வாக்காரனுக்கு மனைவிக்காரனே நான் தான்
என்ன கேட்டுக்கிட்டு தான் எவனா இருந்தாலும் உள்ள நுழைய முடியும். டாடா யாரவன் எப்படி யாவல் பில்லி சூனியம் சூனியா யாவல் வைப்பு எதா இருந்தாலும் தம்பி. ஓ வாந்தி வடிகாட்சி இருந்தா கூட உன்னை கேட்கணும். என்ன கேட்கணும்? உன்னை கேட்டுக்கிட்டா என்ன கேட்டுக்கிட்டு தான் எல்லையிலேயே கைய வைக்கணும். இல்லன்னா அவங்க நிலைமையே வேறு. எனக்கு தெரியாது ஐயா. அப்படி மனைக்காரன் தெரிஞ்சலே நான் எப்படி பிறந்தான்? எப்படி ஆணுக்கு ஆணு பிறந்தான். எந்த உலகத்துலடா அடுக்கும்? ஏய் முருகா, உலகத்துல ஒரு பிள்ளையா பிறந்தா ஆணும் பெண்ணும் கூடி ஆணும் பெண்ணும் கூடிதான் குழந்தை பிறகு ஒரு குழந்தை. இவருங்க ஆம்பளுக்கு பிறந்துக்கிறாருன்னா வாழகுத்துல இல்ல ஓலகுத்துல தென்னுங்குத்துல அடுக்கும். உலகத்துல ஆணுக்கு ஆண் பிறந்த ஆசா சொன்னா தான் நாங்க தெரிஞ்சுக்கோம். எப்படி பிறந்து ஆணுக்கு ஆணும். அதாவது எந்த வேலை எப்படி ஆடணும். ஆமா எந்த வேஷம் அடிக்கிறது சரி விஷயம் கிடையாது. ஆமா அடிக்கிறது அடிச்சே பேர் வாங்கணும்னு ஒருத்தவங்க வரான். எங்க போட்டு அடிச்சே பேர் வாங்கணும்னு ஒருத்தவங்க வரான். பொருள் சொல்லி பேர் வாங்கணும்னு ஒருத்தவங்க வரான். அவன் பிறவி குணம், அது இயற்கை குணம். ஆணுக்கு ஆண் பிறந்த ஆசா. ஆமா எப்படி பிறந்தேன்? எப்படிங்க அம்பகாபுரி பட்டணம், கண்ணகாபுரி பட்டணம், தீரன், அவன் சூரன், பத்மாசூரன். யாரு? வீரன் வீரன் பத்மாசூரன். பத்மாசூரன். அந்த பத்மாசூரன் ஆனவன் கைலாயம் கோரி கட்டணை கோரி கடுந்தவம் புரிந்தான். அப்படி கடுந்தவம் புரிகின்ற போது அவன் தவத்திற்கு மெச்சி கைலாய வரவன் சிவபெருமான் அந்த கட்டிவன் மனம் இறங்கி வந்தான். பிரசன்னமானார். அது பிரசன்னம் ஆகின்ற போது பார்த்தான். பார்த்து என்ன உனக்கு குறை? என்னப்பா அகோர தவம் செய்து கொண்டிருக்கிறாய், தலைக்கீழுக்கும் மேலாக உனக்கு என்ன வேண்டும்? வந்திருப்பாரு அப்பா. அப்படி என்று கர்த்திவன் கேட்கின்ற போது பார்த்தான் அந்த பத்மாசூரன். என்ன கேட்டா? அவன் என்ன கேட்டான்? தடை இல்லாமல் கொடுக்கக்கூடிய தட்டான். ஆமா சிவமே அப்படி என்று கேள்விப்பட்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற போது வர்றோம். ஆமா ஐயா. என்ன வர்றோம்? என்ன வர்றோம்? எவருடைய சிரசு மீது என் கையை கொண்டு போய் யார் தலையில வைக்கணும்? இந்த வலது கரத்தை எவனுடைய சென்னின் மீது வைக்கின்றோ அவன் எரிந்து சாம்பலாக போக வேண்டும். அப்படி என்று வயங்களை கட்டான். எனக்கு ஆயுதம் வாணும், கத்தி வாணும், கதாயுதம் வாணும். என் கைய வைக்கிறோம் சாத்துடணும். ஓ நல்லது. எப்படி அப்படி வயங்களை கட்டான் அந்த பத்மாசூரன். அந்த வரத்தை சிறமேற்கொண்டு அந்த வரமானது நீ கொடுத்த வரமானது மெய்யோ அல்லது பொய்யோ அப்படி என்று கைலாய வரமனை பரிசோதித்தான் பத்மாசூரன். அப்படி பரிசோதிக்கின்ற காலத்திலே இது எங்க போனார் தெரியுமா தம்பி? ஐவாலங்காட்டிலே ஆவுடையார் பூவுக்குள்ளே மறைஞ்சாரா தம்பி. வெள்ளாடு உருவம் பூண்டு அந்த காய்களை வென்று கொண்டு செல்கின்ற போது அபிஷேகம் என்ன பாயாசமா சாப்பிட வந்துக்கிறா? அவேதம் கோரினார். யாரை கோரி? மைத்துனராகிய வைகுந்த வாசன் பகவானை தோத்தரிக்க தருணத்திலே வைகுந்த வாசன் அந்த எம்பெருமான் உலக ரட்சகன் என்ன வந்தார் தெரியுமா? அவர் வந்தது ஜெகன்மோகினி அருவரம் பூண்டு வருவாயிலே பார்த்தான். பத்மாசுரன் ஏது வரத்தை மறந்தான். பொண்ணு மேல ஆசைப்பட்டு வாங்கிய வரத்தை மறந்தான். பெண்ணின் மீது மோகம் கொண்டான். மோகம் கொள்கிற காலத்திலே பகவானானவர் என்ன தெரிவித்தார்? ஏது நீ அசுத்தமாக இருக்கின்றாயே தானபானங்கள் செய்து அப்படி என்று தெரிவித்த போது மூன்று திசைகளும் மேற்கு
வடக்கு வடக்கு தெற்கு தெற்கு மூன்று திசைகளும் எல்லாம் இல்லாதபடிக்கு எல்லாம் இல்லாதவளுக்கு நீர் இல்லாத ஜலம் இல்லாதபடிக்கு ஜலம் இல்லாதபடிக்கு செய்து விட்டார். அப்படி செய்கின்ற போது ஜலம் என்பது எங்கேயுமே கிடையாது. அப்படி மனதில் நினைத்து ஜலம் என்பது இந்த 4 திசைகளிலும் 3 திசைகளிலும் ஓடினேன் நாடினேன் அங்கே தேடினேன் தேடுகின்ற போது ஜலம் என்பது எங்கேயுமே பத்மாசுரன் தெரிவித்தான். அப்படி தெரிவிக்கின்ற போது பார்த்தான் பகவான் அந்த மோகினி ஏது தட்டிலே திசையிலே எங்க இருக்குது அங்க ஜலம் இருக்கிறது எங்க இருக்குது ஞானக்கல் மேடு முத்துப்பட்டி எல்லை ஞானக்கல் மேட்டிலே ஆட்டாங்குளமிலே அங்க ஜலம் இருக்கிறது என்று பகவான் உரைக்க அப்படி உரைக்கின்ற போது பார்த்தான் பத்மாசுரன் ஓடினான் ஞானக்கல் மேட்டை தேடி ஆட்டாங்குளமை அடைந்து அந்த ஜலத்தை தொட்டான் சென்னிலை இட்டான் அதோடு அவன் கட்டான். என்ன சொன்ன? ஜலத்தை தொட்டான் தலையில் இட்டான் அதோட கெட்டான் அதோடு அவன் இருந்து சாம்பலானான். அப்படி அவன் எரிந்தான். அப்படி எரிந்த போது மீண்டும் பகவான் பார்த்தார். ஆவியாருக்குள்ளே இருக்கக்கூடிய மாமன் ஆகிய அந்த கைலாய பிரமனை நிற்க வேண்டும் வெளியே வர வேண்டும் அப்படி என்று தெரிவிக்கின்ற போது அவருக்கு என்ன பயம்? பேர் வந்தா பத்மாசுரனுடைய என்ன வேலை கொடுத்துட்டான். வந்து கூப்பிடுறாள் இவன் பத்மாசுரன் கூப்பிடுறாள். யாரா? பத்மாசுரனா இருக்குமோ? பத்மாசுரன் தான் என்ன கூப்பிடுறான். வெளியே அப்படி தெரிவித்த போது பயந்து கொண்டு வெளியே வரவும் அவனுக்கு ஒரு சந்தேகம். பரமனுக்கு சந்தேகம். அந்த பத்மாசுரனை கொன்றையானால் எப்படி கொன்றாய்? எந்த கருத்து கொண்டாய் என்று விவரம் கேட்க நான் சொல்றத மட்டும் சொன்னா போதும். இல்லைன்னா உன் பாடம் யாராச்ச ஜென்மத்துக்கு உன் பாடம் யாராது. எந்த ரூபத்தில் கொன்றாய் அப்படி செய்யும் போது தேவையா மாமா? அந்த உருவம் உனக்கு தேவை இல்லை அப்படி என்று பகவான் தெரிவிக்கின்ற போது கட்டாயத்தினாலே உருவத்தை காட்டினார். என்ன உருவம்? பெண் உருவம். ஜெகன்மோகினி உருவம். எப்படியா எப்படி நடந்து காட்டினாரு பகவான்? கிளம்புகிறானாக்கா பகவானுக்கு என்ன ஆயிருக்கும்? இது மாதிரி அவதாரம் எடுத்தாரா பகவான்? அந்த மோகினி உருவத்தை பார்த்து மோகம் கொண்டு 3.25 நாளிகை அந்த மோகினியை போகின்ற போது அந்த ரிஷி பிண்டம் இரவு தங்காது அப்படி என்று அந்த வீரியமானது கீழே விழவும் உடனே கைலாய வரவனும் அந்த பகவானும் கரந்தலிலே தாங்கினார்கள். எப்படி அந்த வீரியம் பூமின்களிலே விழுந்தால் பச்சை எறிந்து விடுமே அப்படி என்று இருவரும் கரந்தனிலே தாங்கினார்கள். அப்ப அந்த சிசுவானது எனக்கு என்ன பெயர் தெரியுமா? கையனாரப்பேன். ஐயனாரப்பேன். கையில பிறந்ததனால் கையனாரப்பன். அரணுக்கு பிறந்த நாள் ஐயனாரப்பன். கையனாரப்பன் எப்படி பிறந்தா? இவர் யாருக்கும் அடங்காது. அரிக்கும்
அரணுக்கும் பிறந்த பிள்ளை ஐயனாரப்பன் ஆனந்த சித்தன். இப்போ தெரியுது சாமி, ஆணுக்கும் ஆணும் பிறந்த உடனே எனக்கு விளங்கல, இப்ப விளங்கி எடுத்து. எப்படி பிறந்தா? ஆணுக்கும் ஆணு, ஆணுக்கு ஆண் பிறந்தால். ஆமா சாமி, இதா? ஆமா சாமி. அப்படி பிறந்து வா, என்ன புசிப்ப சாப்பாடு விளக்கம் தெரியல, விருத்தாந்தம் இது வரைக்கும் உனக்கு தெரியாது. என்ன சாப்பிடுங்க? கருவாடு, சாராயம், ரொட்டி, கல்லு, அவன் சாமி, ரொம்ப நாளா உங்களுக்கு கேள்வி கேட்கணும். கேள்வியா? ரொம்ப நாளா ஒரு கேள்வி. என்ன கேள்வி? சிவனடியார்கள், சிவன் ஒரு பலியை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிவன் உசுரை கொடுக்கக்கூடியதான் கடமை அவருக்கு. யானை முதல் எறும்பு வர 8000 கோடி ஜீவாத்மாவின் உசுரை எடுக்கக்கூடிய கடமை இல்லை. அந்த எண்ணங்கள் கிடையாது. பெரிய ஆண்டவராண்ட கொண்டாந்து ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வெட்டுறான். ஆமா, நான் உன் கோயிலாண்ட வந்து கோழி அறக்கிறான், இதெல்லாம் என்ன அக்கிரமம் தானே. நீங்க சிவன், சிவனடியார்கள், நீங்க வந்து கறி மீன் சாப்பிடாதவங்க, நீங்க பால் பூசக்காரு, நீங்க ஏன் அந்த மாதிரி பலி வாங்குறீங்க? அதான் அத்தனை செய்த போதும், அத்தனை செய்த போதும் நாங்கள் புசிப்பது கிடையாது. ஏன் பின்ன உன் கோயிலாண்ட 6 ஆடு வெட்டினா 7 மாடு வெட்டினா பன்றி குத்துனான்றாங்க. பெரிய ஆண்டவன் கோயிலாண்ட ஏன் அப்படியே? எல்லா கோயிலும் குத்துவாங்க, ஐநா கோயில பண்ணி குத்த மாட்டாங்க. அதான் பெரிய ஆண்டவருக்கு புரியுதா? ஏன்? அதுதான் எனக்கு முக்கியமான கேள்வி. அப்படி பூஜை கொடுத்த போது நாங்கள் புசிப்பது கிடையாது. புசிப்பது யார் என்றால் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த பூதப்படைகள், அந்த சிவகணங்கள், தடி வீரன், நொண்டி வீரன், சங்கிலி வீரன், சண்டா வீரன், உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய படைகளுக்கு முன்னோடும் பிள்ளைகள். ஆனா உங்களுக்கு கிடையாது. எனக்கு கிடையாது அப்பா. அவன் பெறாதிக்கிறான், அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போறான், அது அவனு போய் சிம்போட்டம். ஆனா நீங்க என்னத்தான் உங்களுக்கு என்ன பண்ண? சுத்தமான சைவம் அப்படின்னா பால் பூஜை. பால் பூஜை மட்டும்தான் உங்களுக்கு. மீதி எல்லாம் இந்த பூதகணங்களுக்கு தான். எனக்கு தெரியாது, ஏன்னா கோவில்ல உடனே வெட்டுறாங்களே, அந்த பாவத்தை செய்ய மாட்டாரு சிவபெருமா, அதுக்காக தான் கேட்கறேன். சைவம் பால் பூஜை மட்டும்தான் எங்களுக்கு. அப்படி இந்த போயிடும் வா, எதனால வருவேன்? வாங்கணும் விருத்தாந்தம் எப்படி வருவோம் தெரியுமா? வர்ற வேகம் தெரியுமா? வண்டி தான் வண்டியோ தெரியாது உனக்கு? என் வண்டி எப்படி வருவேன்? இப்படி உட்கார்றா. அப்படின்னா வெண் குதிரை, வெண் புறவி, வெண் யானை, வெள்ளை யானை, அது மேல தான் வெள்ளை யானை, வெண் புறவி, அதாவது வெள்ள குதிரை. அதன் மீது அமர்ந்து யோகி வைந்த நாளிகள் நரிகர சுதன், ஆனந்த சித்தன், நல்லரப்பன் வருகின்ற போது யாராக இருந்தாலும் உள்ள நுழைய முடியுமா? நீங்க வரும்போதே ஆகும். எதிர்க்கை அவன் வருவான் மாற்றான். யார் ஒரு ஆளு எதிர்க்க கண் கூட பாத்துட்டான். அவன் நிலைமையே போச்சுடா. நீதிபதி படம் பார்த்துட்டு சீதிபதி ஆயிடுவான், எல்லாம் நீதிபதி ஆயிடும் அவனுக்கு. உண்மையான அப்ப ஆயாவும் சொல்லுவாங்க, எம்மடி ஐநாரப்ப சந்தனப்படி ஆயிட்டு முன் சரங்க அரிசி போட்டுடி, பின் சரங்க கையால் அரிசி போட்டு ஒரு முக்கட்டுல பொங்கல் வைத்து பானக கூடி சரியா போயிடும். எங்களுக்கு என்ன தெரியும்? வேலை இருக்கிற தம்பி, நாங்கெல்லாம் மானங்கட்ட மானிட்டு குடிக்கிற ஜென்மங்கள்.
நீங்களாம் சொல்லாம நாங்கெல்லாம் யார ஜென்மம் காது மட்டும் நீங்க பாச்சாமி டேய் குப்பா குப்பா ஐயா குதிரை நீ சொன்னார பாரு எல்லாம் பெராத்தின்னு போயிட்டு ஐநாயிரம் கோயில் சுற்றி இருக்கோம், மதுரை வீரன் கோயில் சுற்றி இருக்கோம், பாரத கோயில் மேல கூட இருக்கும் தொட்டிலும் இல்லை. ஆமா குதிரை வாகனங்கள் மாடு இதெல்லாம் செய்து கொண்டு அங்க வைப்பாங்க பொம்மை. ஆமா அதை யாரா போய் கையில எடுத்து அடிக்கிறான் இல்ல யாரா உடைக்கிறானா காது போயிருக்குது அது மட்டும் மேல கோயில் மேல இருக்கிறது கால் வண்டி போய் கிடக்குது. ஆமா முன்னாட்டம் நொட்டிக்காளா அப்ப யார் அடிக்கிறது? எல்லாம் வேட்டைக்கு பிறகுறா என்றால் அதெல்லாம் வாகனமாக ஆயிடும். அது எங்க போய் அடிபட்டு முடியுதோ இந்த இடத்த கோயில்ல இருந்து ஓடிடும். வரக்கூடிய வேகம் அந்த மாதிரி அது எங்க பட்டுதோ பட்டாக்கு நாங்க குதிரை காலில் பட்டு உடனே இந்த குதிரை ஓடிடுவோம். அதான் இல்ல யாரும் கையால அடிக்கிறது இல்லை. அப்படி இந்த கோயிலும் ஐயனாரப்பன் தெரிந்தும் எப்படி போகணும் எனக்கு வேலை இருக்குது எனக்கு. ஐயா வாங்க பணிந்தது என் பாதம் கிடையாது. பூஜை ஏற்றுக்கொண்டா ராமதேவதை முத்துமாரியம்மன் அம்பாளுடைய ஆசீர்வாதம் இன்றிரவு பூஜை ஏற்றுக்கொண்ட ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் இந்த கல்யாணப்பன் ஐயனாரப்பனுடைய ஆசீர்வாதம் இந்த குரு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் நீ வாழ வேண்டும். எனவே உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறோம். பரவாயில்ல சாமி. ஐயனாரப்பன் தெரிஞ்ச விஷயம் தப்பிக்க வந்து விட்டாங்க. அதானே ஆட்டானூடானே கூடி நாட்டம்
எத்த முடியாது கட்டி அடையுது மாட்டான் ஆமா தாய் தந்தைகள் நாட்டாண்மை மணியம் கணம் கணாச்சாரியார் பூஜை ஏற்றுக்கொண்ட அம்பாள் தைரட்சையும் ஐநாறு குணத்தை விடுக்கும் இருக்க வணக்கம். அது மட்டுமல்லாது அத விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் தும்பூர் மதுரா அசோகபுரி கஷேத்திரம் காலம் சென்ற எனது ஆறு தந்தை நாடக ஆசிரியர் ஆறுமுகம் எங்கள் நைனாவுடைய திருவடிக்கும் அடியே உனக்கும் அறிவாளன் தீர்க்க வணக்கம். வா, இது நாட்டுக்கு நாடு, நல்ல நாடு, பச்சை நாட்டுக்கு சமமான நாடு. இது கஸ்பாகார கஷேத்திரம். கஸ்பாகார கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய கணம் பெருந்தகை ரங்கநாதன் என்று பேரினார். அடியனுக்காக திருமலை வாசன் அடியனுக்காக கொடுத்து கொண்டாடியது 5 சிவேஜயம். அவர் வங்கியிலே இந்த ஐயனாரப்பனும் முத்துமாரியம்மனும் அருளும் அருளும் கொடுத்து வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். அது மட்டுமல்லாது இதே நாட்டுக்கு நாடு, நல்ல நாடு, பச்சை நாட்டுக்கு சமமான நாடு, கஸ்பாகரன் கஷேத்திரம், பணம் பெருந்தகை பூவன் என்று சொல்லக்கூடிய பெருந்தகையானவர் அசோகரியை சார்ந்த திருமலை வாசன் அடியனுக்காக பட்டு பிதாமரமும் சொர்ண காணியும் பாரி வழங்கியுள்ளார். அவர் பங்கிலே ஐயனாரப்பனும் முத்துமாரியம்மனும் அருளும் அருளும் கொடுத்து வாழ வேண்டும் எனவே மனதார வாழ்த்துகின்றேன். வா வா, அதே நாட்டுக்கு நாடு, நல்ல நாடு, விழுப்புரத்தை சேர்ந்த பன்னீர் என்று சொல்லக்கூடிய கணம் பெருந்தகை ஐயா அவர்கள் இதோ தானே வயலாமூர் உப்புசாமிக்காக கொடுத்து கொண்டாடியது 5 சுபேஜயம். அவர் பங்கிலே முத்துமாரியம்மனும் ஐநாரப்பனும் கூடவை இருந்து அருளும் அருளும் கொடுத்து வளர வேண்டும் எனவே மனதார வாழ்த்துகின்றோம். என்ன வேலை தெரியும் தம்பி? எங்க இருக்கிறான்? புத்துப்பட்டி எல்லை. எங்க இருக்கிறா? புத்துப்பட்டி எல்லை. புத்துப்பட்டி எல்லை. புத்துப்பட்டி எல்லையிலே யார் எங்க அப்பா தெரியுமா? யாருங்க? இந்த நேரம் தெரியாது. ருத்ரமகாரிஷி. ருத்ரமகாரிஷிக்கு எங்க அப்பா பேரு ருத்ரமகாரிஷி. அண்ணா ஒரு இடத்துல நான் ஒரு ஆள் இல்ல, எனது அண்ணனாகிய வீரனும் இந்த ஐயனாரப்பனும் நாங்க அவருக்கு தம்பா இருக்கிறோம் இல்லையா? எங்க அப்பா செய்வதோ தினந்தோறும் சிவபூசை. அந்த சிவபூசைக்கு நாங்கள் தினந்தோறும் நந்தவனம் சார்ந்து மலர் ஜல்லம் திரட்டுவது வழக்கம். அன்றைய நாள் இன்று வந்திருக்கிறது. அந்த நாள் இன்று வந்து விட்டது. என்ன நாள்? அந்த நாள் மலர்ஜலம் இருக்கக்கூடிய நாள் வந்து விட்டது. சிவபூசைக்கு மலர் ஜலம் திரவிட்டது வழக்கம். அந்த நாள் வந்திருக்கிறது. அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணனாகிய வீரப்ப சாமியாகப்பட்டவர் தன் அண்ணன் வீரப்பன் அழைக்க வீரப்பத்திரன் குழுவாக்கியவர் காண்க.